அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக விடுவிக்க தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். முழு விவரம். ஈடுபட்ட தமிழக கர்நாடக சிறப்பு அதிரடிப்படையினர் விசாரணை என்ற பெயரில் மலை கிராம பெண்களை பாலியல் செய்தும் ஆண்களை சித்திரவதை செய்தும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார்கள் அளிக்கப்பட்டன. புகார்களை விசாரித்த தேசிய மனித உரிமை ஆணையம் அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவின்படி தமிழ்நாடு அரசு பாதிக்கப்பட்ட 38 பேருக்கு 1,20,50,000 ரூபாய் வழங்கிய நிலையில் 3,79,00,000 ரூபாயை வழங்க தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் தரப்பில் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா, நீதிபதி டி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பி குமரேசன் இரண்டாவது தவணையாக 1,20,05,000 ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகள் 8 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இழப்பீடு தொகை வழங்கினாலும் உள்கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த வேண்டிய அரசினுடைய கடமை என தெரிவித்தனர். பாக்கி இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து ஓராண்டாகியும் அதனை அமல்படுத்தாதது நீதிமன்ற அவமதிப்பு செயல் என்று அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் இதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க முகாந்திரம் உள்ளதாகவும் தெரிவித்தனர். பின்னர் 5 கோடி ரூபாய் இழப்பீட்டு தொகையில் ஏற்கனவே வழங்கப்பட்டு 2,41,00,000 ரூபாய் போக மீதமுள்ள 2,59,00,000 ரூபாயை உடனடியாக விடுவிக்கும்படி சேலம் மற்றும் ஈரோடு மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட தமிழக தலைமைச் செயலாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பாக்கி இழப்பீடு தொகை வழங்கியது குறித்து 4 வாரங்களில் அறிக்கையை தாக்கல் செய்யும்படி தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை டிசம்பர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2,50,00,000 ரூபாய் வழங்குவதை எதிர்த்து தாக்கல் செய்துள்ளதாக தமிழக அரசு மீது அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் தொழில்துறையினருக்கும் வர்த்தகர்களுக்கும் எதிராக வழக்கு தொடரலாமே தவிர பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு எதிராக வழக்கு தொடரலாமா எனவும் கேள்வி எழுப்பினர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கும் இழப்பீட்டு தொகை மக்களின் பணம், அரசு பணம் அல்ல எனவும் மக்களின் பணத்துக்கு அரசு அறங்காவலர் மட்டுமே எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர்.